லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், அந்த லட்சுமி சாவி கொத்த இடுப்புல வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கா. என் மாமனார் ஊருக்கே நியாயம் சொல்ற நாட்டாம. அப்படி இருக்கிறவரு வீட்டுக்கு வந்த மூத்த மருமகளை விட்டு கொடுத்துருவாரா? அவரே என்ன கூப்பிட்டு லக்ஷ்மி கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி என் கையில கொடுப்பாரு. ஏமா கொடுப்பாருல? கொடுப்பாருமா. சொல்லுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. அது ஒண்ணு இல்ல அண்ணி, உண்மையை சொல்லிடவா? கதிரு, என்ன உண்மை? நான் சொல்றேன். அது ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உங்க உங்க தம்பி சக்திவேல வீட்டுக்கு வர வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோம். என்னது? சக்திவேல வீட்டுக்கு வர வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அவன் தான் எங்க இருக்கானே தெரியலையே. இல்லங்க, எல்லாமே கதிருக்கு தெரியும். அண்ணி, சக்திவேல் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கான். என்னது? கதிர் போன்ல பேசிட்டு இருக்கானா? டேய், இது எத்தனை நாளா நடக்குதுடா? அது வந்து இல்லனே. சொல்றா. ஐயோ, என்னங்க? இது எத்தனை நாளா நடக்குது? அது வந்து இல்லனே. சொல்றா, சொல்லுங்கறல. எவ்வளவு நாளா நடக்குது? என்னங்க, கையை எடுங்க ப்ளீஸ். வீட்டுக்கு தெரியாம பல வருஷமா சக்திவேல் கிட்ட கதிர் பேசிட்டு இருக்கான். அட பாவி, சக்தியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. சொல்லிருந்தா நானும் அவகிட்ட பேசியிருப்பேன்ல. என்னன்னு சொல்றேன்? உண்மையதான் சொல்றியா? ஆமாண்டா. என்னதான் இருந்தாலும் சக்திவேல் என் தம்பிடா. அவனை விட்டு கொடுக்க முடியுமா? சொல்றா, விட்டு கொடுக்க முடியுமா? சக்திவேல் மேல அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் வேணா கோவம் இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லடா. இல்ல. நீ கோவப்படுவன் தானே இத்தனை நாள் நான் உங்ககிட்ட சொல்லல. நான் ரொம்ப வருஷமா சக்தி என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இது அன்னைக்கு கூட தெரியும். ஏன் லக்ஷ்மி, நீ கூட என்கிட்ட சொல்லல? இல்ல, சக்திவேல நேர்ல பார்த்து பேசிட்டு சொல்லலான்னு இருந்தேன். அதுக்காக தான் பெரிய மாமாவோட கல்யாணத்துக்கு வர சொல்லியிருந்தேன். அவரும் வந்தாரு. வந்தானா? ஆமாங்க, வந்தாரு. மண்டபத்துல அத்தை திடீர்னு கத்துனாங்கல்ல,
அதுக்கு காரணம் சக்திவேல் அங்க பார்த்ததுனாலதான். கதிர் இப்பதாங்க சொன்ன அந்த விஷயத்தையே. அப்போ உடனே அவனுக்கு போன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே? இல்லங்க, சக்திவேல் கிட்ட இவன் போன்ல பேசிட்டு இருந்தான். பெரிய மாமா வந்துட்டாரு. போனை பதட்டத்துல கிணத்துல போட்டுட்டான். ஆமாண்ணே. போனை மறக்க பாத்திருக்கான். தவறி கிணத்துல விழுந்துருச்சு. ஆமாண்ணே. நல்ல வேளை செல்லு போனா புது செல்லு வாங்கிக்கலாம். ஆனா தங்கவேல் அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. என்னங்க, சக்திவேல் மாமா அத்தைய பார்த்தா அத்தை குணமாக வாய்ப்பு இருக்கு. இது விஷயமா டாக்டர் பார்த்து பேசணுங்க. லக்ஷ்மி, எனக்கு தெரியாம எங்க குடும்பத்துக்காக நீ என்னென்னவோ பண்ற. ஆனா அது எல்லாமே என் குடும்பத்தோட நன்மைக்குதான். நன்மைக்குதான். அனுஷ்கா, என்னடி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரலடி. ஏன்டி ஆபீஸ்க்கு வரல? இன்னைக்கு சக்தி வீட்ல இருக்கானா? இன்னைக்கு ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ணணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பொள்ளாச்சி கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப நாங்க நந்தினிய பார்த்தேன். நந்தினிய பாத்தியா? ஆமா, அவ எப்படி அங்க வந்தான்னு தெரியல. கல்யாணத்துல நந்தினி வந்ததை பார்த்ததா என்கிட்ட சொல்லவே இல்லையே. உடம்புக்கு முடியாத மாதிரி டிராமா போட்டுட்டு இருந்த மூட்ல நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நானும் சக்தியும் அவரோட அண்ணன் கல்யாணத்துக்கு போனப்ப கல்யாண மண்டபத்துல தான் நந்தினிய பார்த்தேன். அவ எப்படி அங்க வந்திருக்க முடியும்? நீ எப்பவுமே அவளையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால வேற யாரையோ பார்த்துட்டு நந்தினின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்க. இல்லடி, அவ என் பக்கத்துல வந்து என் கையில நெய் கிணத்தை கொடுத்து இதை கொண்டு போய் ஐயர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னாலே. கன்ஃபார்ம்டா அவ நந்தினி தான். அவளை பார்த்தா நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும். நீ கேட்டியா? அவளை பார்த்த உடனே சக்தி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வரணும்னு உடம்பு சரியில்லாம நடிக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியா இருந்ததுடி. இதுல எங்க நான் அவகிட்ட பேசுறது? அவ ஏண்டி அந்த கல்யாணத்துக்கு வரணும்? ஏண்டி, ஒருவேளை சக்தியோட சொந்தக்காரியா இருப்பாளோ? அப்படி இருந்தா சக்தி என்கிட்ட சொல்லிருப்பாரே. அப்படின்னா சக்தி ஏமாத்தினத பத்தி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டாளா? ஹே, அவ நம்ம அளவுக்கு கிரிமினல் இல்லடி. சக்தி ஏமாத்தின விரக்தியில அங்க ஒரு லைப்ரரியனா ஒர்க் பண்றான். இது உனக்கு எப்படி தெரியும்? அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தவங்க கிட்ட அவளை காமிச்சு அவளை பத்தி விசாரிச்சேன். அவங்க தான் சொன்னாங்க, சக்தி ஊருக்கே நந்தினி போயிருக்கானா அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அங்க போயிருக்கான்னு அர்த்தம். அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவளை சக்தியோட மனசுல இருந்து தூக்கி வீசின. இப்போ அவ அவனோட ஊருக்கே போய் தன்னோட காதல் உண்மையானதுன்னு ப்ரூவ் பண்ண போறா. அது சக்தியும் நம்பி மறுபடியும் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாண்டி. இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போக போகுது. அதுக்கு அவங்க 2 பேரையும் பேச விட்டாதானே? நான் நந்தினிய சக்தி பக்கத்துல நெருங்கவே விட மாட்டேன். அது சரி, உனக்கு பொள்ளாச்சில தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லையே, ஏன் கேக்குற? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம போய் நந்தினிய பத்தி விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. அவளை பத்தி விசாரிக்க ஒரு ஆள் செட் பண்ணும்ல, அதுக்கு தாண்டி கேட்டேன். வெரி சிம்பிள். பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட் சொன்னா அவளை பத்தின டீடைல்ஸ்லாம் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி கொடுக்க போறாங்க. அவங்க கிட்ட போய் சொல்லலாம். ஆனா நந்தினிய பத்தி விசாரிப்பாங்க. ஏன் அவ அந்த ஊருக்கு வந்தா,
சக்தி ஏன் அப்படி செஞ்சாரு, அதுக்கு காரணம் என்ன, இப்படி தேவையில்லாம நோண்டி நோண்டி விசாரிப்பாங்க. அப்ப நீயும் நானும் தான் மாட்டுவோம். அதுக்கு தான் உங்ககிட்ட போல. நமக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு விசாரிக்கலான்னு பாக்குறேன். அப்படி யாரும் அங்க இல்லையேடி. இப்ப என்னடி பண்றது? கொஞ்ச நேரம் டைம் எடுத்து யோசிச்சா யாராவது சிக்காமலையா போறாங்க? அது யாருன்னு யோசிச்சு நந்தினிய பத்தி விசாரிக்கிறேன். நந்தினி மட்டும் அங்க இருக்கிறது உண்மையா இருந்தா முதல்ல அவளை விரட்டுறேன். அப்புறம்தான் சக்தியை அந்த ஊருக்கே விடுவேன். அது வரைக்கும் சக்திய அந்த ஊருக்கே போக விடாம பார்த்துப்பேன். என்ன மேடம், என் மேல கோவமா? கல்யாண பிஸில உங்களை கவனிக்க முடியல, சாரி. தங்கவேல் மாமா கல்யாண பிஸில கரெக்டான டைத்துக்கு உங்களை கவனிக்க முடியல, மன்னிச்சிருங்க. கோவப்படாம கல்யாண விருந்த சாப்பிடுங்க. எவ்வளவு தண்ணி ஊத்தி கழுவினாலும் அழுக்கே போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அண்ணன் கல்யாணத்துல பைக்க ஆளுக்கு எடுத்து சுத்தி இருக்காங்க. இந்த கதிருக்கு பைக் எடுத்துட்டு போக மட்டும்தான் தெரியும். அதை தொடச்சு வைக்கிற எண்ணமே இல்ல. வெற்றி, என்னண்ணா? இல்லடா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னண்ணா? அது வந்து உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னே தெரியலடா. இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்றாங்கல்ல. ஃபர்ஸ்ட் நைட் இல்லடா, எனக்கு முன்னால உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி உங்ககிட்ட கேட்கணும். ஐயோ அண்ணன், இத பத்தி ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அனுபவஸ்தங்கிட்ட கேட்கறதுல எந்த தப்பும் இல்லையடா. என்னடா வெற்றி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லாம இருக்கியடா. டேய், நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டோட நடுஹால்ல தூங்கியே பழகிட்டேன். திடீர்னு பாம்பு வரும், நாய் கத்தும், நானும் எந்திரிச்சு போய் அந்த பாம்பை விரட்டி விட்டுட்டு திரும்ப வந்து படுப்பேன். இப்ப போய் திடீர்னு தனியா ஒரு ரூமை கொடுத்துட்டு அங்க போய் படுன்னு சொன்னா, டேய் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. வழக்கம் போல நான் இந்த சோபாலேயே படுத்துக்கிறேனே. இப்ப நைட்ல எழுந்து உங்களுக்கு பாம்பை விரட்டணும். நான் வேணா விரட்டுறேன், நீங்க போய் ரூம்ல படுங்க. இல்ல, நான் அத சொல்லல. தேன்மொழிக்கு கோபம் வந்தா அடிச்சிருவான்னு அவங்க அம்மா சொன்னது நீ கேட்டல்ல. நான் பாட்டுக்கு ஏதாவது ஏடா கூடமா பேச போய் அவோ என்ன அடிச்சுட்டா என்னடா பண்றது? ஐயோ அண்ணன், அண்ணிய பார்த்தா அப்படி தெரியல, அவங்க நல்லவங்க. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்கண்ணே, போங்க. உனக்கு என்னடா, நீ இத இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட. உள்ள போனா அவ என்ன செய்வாளோ, எனக்கு பயமா இருக்குடா. நீ லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க. நான் இந்த தேன்மொழியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னும் என்னெல்லாம் அவஸ்தைப்பட போறனோ. டேய், அவங்க அம்மா சொன்னது நினைச்சா எனக்கு இப்பவும் பயமா இருக்குடா. அண்ணா,
அவங்க வீட்ல செல்லமா வளர்ந்ததுனால அப்படி நடந்துகிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க அவங்களுக்கு புருஷன். நம்ம தமிழ் பெண்கள் தாலிக்கு மரியாதை கொடுப்பாங்க. புருஷனை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டதை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா போங்க. அப்படிங்கிறியா? சரிடா, நான் இப்ப ரூமுக்கு போறேன். போங்க போங்க. டேய் வெற்றி, பொண்ணு பார்க்க போனப்போ அவங்க அப்பாவை நான் சட்டையை பிடிச்சு அடிக்க போனேன். இவ அத நினைச்சு என்ன பழி வாங்கிட்டானா? என்னண்ணே, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. வாழ்த்துக்கள். சரியா? சரிடா, போங்க. தேங்க்ஸ். அண்ணன் ஒரு வெகிலி. சாயந்தரமே நைட்டை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பாவம் அவரு. என்னையும் உன்னையும் புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சு இது என்கிட்ட கேட்டுட்டு போறாரு. நம்ம நடிப்ப எல்லாரும் நம்பிட்டாங்க. நம்ம அவ்ளோ நல்லாவா நடிக்கிறோம்? அதனாலதான் உன்னை பார்த்து எங்க அண்ணனுக்கு பொண்ணை கொடுத்திருக்காங்க. எங்க அம்மா இருக்கிற நிலைமைய பார்த்து எங்க வீட்டுக்கு யாருமே பொண்ணை கொடுக்க முன் வரல. ஆனா ஆனா நீ பெண் வாசமே இல்லாத வீட்டுக்கு வசந்தத்தை வர வச்சுட்ட. இப்போ எங்க அண்ணன் முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பாத்தியா? இது எல்லாமே உன்னாலதான். உன்னை எத்தனை தடவை கையெடுத்து கும்பிட்டாலும் தகும். தேங்க்ஸ் நந்தினி, தேங்க்ஸ். என்னப்பா ஏதோ யோசனையில இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மருமக வந்தப்போ விளக்கு அணைஞ்சிருச்சு, அப்புறம் பள்ளி விழுந்துருச்சு, அதுவும் மருமக தலைமையில விழுந்துருச்சு. அதுதான் கஷ்டமா இருக்கு. அவளுக்கு கோபம் வந்தா அவ அம்மாவையே அடிச்சிருவா. எனக்கு எச்சில் டம்ளர்ல பால் குடிக்கிற பழக்கம் இல்ல. கல்யாணம்னு தொடர்ந்து 3 நாளா நான் தூங்கவே இல்லை. அப்பா, ஃபேன் போட்டதால விளக்கு அணைஞ்சிருச்சு. வீடு இருந்தா பள்ளி விழதான் செய்யும். இதை ஏன்பா பெருசுபடுத்தி பேசுறீங்க? லட்சுமி கூட ஆறுதலா தான் சொன்னா, இருந்தாலும் மனசு கேட்கல. மாமா, என்னம்மா? இத தேன்மொழி அக்கா கிட்ட கொடுக்கணும் மாமா. லட்சுமி, நீ வெற்றி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தப்போ இந்த மாதிரி சடங்கு செய்யறதுக்கு அப்ப வீட்டுல யாரும் இல்லை. அதனால நான் செஞ்சேன். இப்போ இந்த வீட்டுக்கு மகராசி நீ வந்துட்டம்மா. இனிமே இந்த வீட்டுல எல்லாமே நீதாம்மா.